லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி ஒரு சின்ன 7 சீட்டரா இருக்கும்போது லக்கேஜ் ஸ்பேஸ் கொஞ்சம் குறைவு தான். இந்த மாரி சின்ன சின்ன பேக்ஸ் வேணா ஒரு 2, 3 வச்சுக்கலாம். 7 பேர் இருக்கும்போது. ஆனா இல்லாத சமயத்தில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடிஷனலா லக்கேஜ் ஸ்பேஸுக்கு ஈஸியான ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க ரெனோ. இந்த சீட்ஸை நீங்க மடக்கிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரியா? ஆனா இத தவிர இன்னொரு ஆப்ஷனும் இருக்குங்க. இந்த சீட்ஸை நீங்க தனித்தனியா அப்படியே கழட்டி வீட்ல கூட வச்சுட்டு போயிடலாம். ஸோ இத கழட்டுறேன் பாருங்க. அவ்வளோதாங்க. இந்த மாரி 2 தேர்ட் ரோ சீட்டையுமே ரொம்ப ரொம்ப வசதியாக நீங்கள் வந்து கழட்டி வச்சுட்டு போயிடலாம். அப்படி ரெண்டையுமே கழட்டிட்டிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஈஸியாக 625 லிட்டர் வரைக்கும் ஸ்பேஸ் கிடைக்கும். செகண்ட் ரோ சீட்டுமே நீங்கள் வந்து ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி லக்கேஜ் ஸ்பேஸும் அடிஷ்னலாகவே கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வச்சுட்டிங்கன்னா நிறையாவே லக்கேஜ் ஏற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். திரும்ப இந்த சீட்ஸை தேர்ட் ரோ சீட்ஸை வண்டியில் மாட்டுறதும் ஆக்சுவலி ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். இதை வச்சு லாக் பண்ணிவிட்டு சீட் பேக்கு திரும்ப இதை வச்சு லாக் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுங்க. இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் மாட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஈஸியாக நீங்கள் இது 5 சீட்டர் டு 7 சீட்டர் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல சூப்பரான ஃப்ளெக்சிபிலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. டிசைன் படி டாப் வேரியன்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஸ்டெப்னி கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு அடியில் இருக்குது. இது வந்து ஒரு 14 இன்ச் ஸ்டெப்னியாக தான் கொடுக்குறாங்க. டெம்பரரி யூஸ் மட்டும்தான் ஸ்பேர் வீல் கொடுக்குறாங்க. ரெனோ ட்ரைவர் ஒரு sub 4 மீட்டர் 7 சீட்டராக இருந்தாலும் இதனுடைய ரியர் சீட் ஸ்பேஸ் என்றைக்குமே சொல்லக்கூடிய அளவுக்கு சூப்பராக இருந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் லெக் ரூம் பார்க்கலாம். இந்த செகண்ட் ரோ சீட்ஸ் வந்து 60-40 ஸ்ப்ளிட்டு ஃபோல்டிங் மட்டும் இல்லை, ஸ்லைடிங் அட்ஜஸ்ட்டுமே தாராளமாக கொடுத்துருக்காங்க. ரிக்ளைனும் கூட பண்ணிக்கலாம். நல்லாவே நீங்கள் வந்து இந்த செகண்ட் ரோ சீட்ஸை சாய்ச்சிட்டு இப்படியே படுத்து தூங்கிட்டு போகலாம். சூப்பரான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி. அதை தவிர தேர்ட் ரோ சீட்டுக்கு உள்ளே போகிறதுக்குமே ரொம்ப வசதியாக இங்கே பார்த்தீங்கன்னா 1 டச் டம்பிள் டவுன் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டும் அப்படி புல் பண்ணால் மட்டும் போதுங்க, ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஃபோல்ட் ஆகிறது. தேர்ட் ரோ சீட்டில் அப்படி உட்காந்தேன்னா எனக்கு ஆக்சுவலி டீசெண்டான ஸ்பேஸ் இருக்குது. ஓரளவுக்கு ஷார்ட் டிஸ்டன்ஸஸ்க்கு ட்ராவல் பண்ணுற அளவுக்கு எனக்கு நீ ரூம், ஹெட் ரூம் டீசெண்டாக இருக்குது. மெயினாக வந்து எல்லா பேசஞ்சர்ஸ்க்குமே தனித்தனி செப்பரேட் ஏசி வென்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டான கம்ஃபர்டபுளான சீட்டிங்காகவும் இருக்குது. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது சென்டரில் இங்கே செகண்ட் ரோ சீட் பேசஞ்சருக்குமே 3 பாயிண்ட் சீட் பெல்ட் வந்தாச்சு. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸும் இருக்குது எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே இந்த செகண்ட் ரோ சீட்டுக்கு மட்டும். அண்ட் எல்லா பேசஞ்சர்ஸ்க்குமே அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. சென்டர் பேசஞ்சருக்கு மட்டும் இல்லை, பட் இருந்தாலும் ஓகே தாங்க. 6 ஏர் பேக்ஸ் இப்போ எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே ஸ்டாண்டர்ட் அண்ட் காமன். அதை தவிர ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஹில் ஹோல்ட் அசிஸ்டும் கூட எல்லா வேரியன்ட்லையும் ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஸோ மற்றபடி ரியர் சீட் ஸ்பேஸ், கம்ஃபர்ட், ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாமே இந்த ட்ரைபரை பொறுத்தவரை எல்லா வேரியன்ட்லையுமே சூப்பராக செமையாக இருக்குது.